புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவர் பற்றாக்குறையால் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். பிசினஸ்க்கு இடம் இல்ல, பணம் இல்லன்னு கவலைப்படாதீங்க. இங்க ஒருத்தர் வீட்லயே 9 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? இப்பவே ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஒரு மருத்துவர் மட்டுமே பணிபுரிந்து வருவதாக நோயாளிகள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் சுந்தர் விவரிக்க கேட்போம். சுந்தர், வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த அரசு மருத்துவமனையில் மருத்துவர் பற்றாக்குறை இருப்பதற்கான காரணம் என்ன? இது தொடர்பாக மருத்துவமனை நிர்வாகம் கூறுவது என்ன? இன்று மருத்துவர்கள் விடுமுறைக்கு ஏதேனும் சென்று விட்டார்களா, இல்ல மொத்த எண்ணிக்கையே ஒன்றுதானா? விவரங்கள். புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூரில் அரசு மருத்துவமனை இயங்கி வருகிறது. இந்த மருத்துவமனையானது தாலுகா மருத்துவமனையாகவும் செயல்பட்டு வருகிறது. தினந்தோறும் இங்கு இலுப்பூர், அன்னவாசல் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட தினந்தோறும் உள்நோயாளியாகவும் புறநோயாகவும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த மருத்துவமனையில் கடந்த ஆட்சி காலத்தில் அதிக அளவு மருத்துவர்கள் பற்றாக்குறை இல்லாமல் இருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் தற்போது ஒரு மருத்துவர் மட்டுமே இந்த மருத்துவமனையில் பணியாற்றி வருவதாகவும், இதனால் நோயாளிகள் பெரும் அவதிப்பட்டு வருவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்தமே இருந்தன. இந்த தொகுதி எம்எல்ஏவும் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சருமான விஜயபாஸ்கர் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே இலுப்பூர் மருத்துவமனையில் கூடுதல் மருத்துவர்களை நியமிக்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்திருந்ததாகவும் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தரப்பில் கூறப்படுகிறது. இந்த மருத்துவமனை தொடர்ந்து மருத்துவர் பற்றாக்குறை இருப்பதால் அதிருப்தி அடைந்த பொதுமக்கள் மற்றும் உள்நோயாளிகளாக சிகிச்சை பெற்று வந்த நோயாளிகள் ஆகியோர் இன்று காலை மருத்துவமனை முன்பாக அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் சமரச பேச்சுவார்த்தை நடத்தியதன் பேரில் தற்போது போராட்டமானது கைவிடப்பட்டுள்ளது. இருப்பினும் தமிழகத்தில் சுகாதாரத்துறை இந்தியாவிலேயே புகைப்பட்டு இருந்ததாக கூறப்பட்டு வரும் நிலையில் இந்த மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை என்பது தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. இலுப்பூர் மட்டுமல்லாமல் புதுக்கோட்டை மாவட்டத்திலேயே தொடர்ந்து மருத்துவர் பற்றாக்குறையாகவே இயங்கி வருவதாக ஒரு குற்றச்சாட்டு நிலவுகிறது. இந்த உடனடியாக போதிய மருத்துவர்களை நியமித்து உரிய நோயாளி சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சுந்தர்.